ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் நாம ஆச்சரியப்பட முடியாதான் இருக்கு சீதா. அது இல்லைங்க, நீங்க இங்க வந்து தெய்வத்தை வணங்குறதே நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். என்ன செய்யற சீதா? மனிதர்கள் மேல நம்பிக்கை குறையும் போது தெய்வத்து மேல நம்பிக்கை அதிகமாகிறது சகஜம் தானே. ஆமா சீதா, நீ எனக்காக வேண்டிக்கிட்டியா உனக்காக வேண்டிக்கிட்டியா? எனக்காகத்தான் வேண்டிக்கிட்டேன். என் மாங்கல்யத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்தேன். நாம பிரார்த்தனை செய்யற அத்தனையும் பலிக்கிறதா இருந்தா உலகத்துல தொல்லைகளும் துன்பங்களுக்கே இருக்காது சீதா. என்ன சொல்றீங்க? வாழ்க்கையே ஒரு புரியாத புதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன் டாக்டர், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? 18ஆம் தேதி ஆபரேஷன் செய்ய போறேன். பிறகு எல்லாம் சரியா போயிடும். 18ஆம் தேதியா? ஆமா. ஏன்? ஒண்ணும் இல்ல, 16ஆம் தேதி உமாவுக்கு பிறந்த நாள், அது ஞாபகம் வந்தது. அப்படியா? அக்கா. உமா, இத பாத்து உனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தமே எனக்கு தானே? ஆமா. ஏம்மா, பிறந்த நாள்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கு தான். ஆமா அம்மா, 16ஆம் தேதி இவளுக்கு பிறந்த நாள்னு டாக்டர் கிட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, அன்னைக்கு பட்டு சொக்கா வாங்கி தரியா? நான் வாங்கி தரேன் உமா, நிறைய சொக்கா பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். தேங்க்யூ. சீதா, உனக்காக ஒரு நல்ல டானிக் கொண்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேண்டாம் டாக்டர், என் உடல்நிலையை பத்தி நான் கவலைப்படல. நீ கவலைப்படாம இருக்கலாம், ஆனா தயவு செய்து நீங்களும் எனக்காக கவலைப்படாதீங்க டாக்டர். அதுக்கு இல்ல சீதா, ஹிருதய பலவீனமா இருக்கிறது எப்பவுமே அபாயம். என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய அபாயத்தை போக்க முதல்ல முயற்சி செய்யுங்க டாக்டர். அப்படியான இந்த டானிக்? மன்னிக்கணும் டாக்டர், எனக்கு தேவையில்லை. நான் வரேன் சீதா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும்
அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதியொன்றுமில்லை. சீதா, என்னை தேடி நீ இவ்வளவு தூரம்? காரணமாகத்தான் வந்திருக்கிறேன் டாக்டர். உள்ளே வா சீதா. உட்கார். உட்கார நேரமில்லை. உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் சீதா. என்னுடைய போட்டோ உங்களிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். வேண்டாம் சீதா, தயவு செய்து அதை மட்டும் கேட்காதே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் உன் எழுந்தான் இருக்கிறது. அதையும் பறித்துக் கொள்ள நினைக்காதே சீதா. டாக்டர், பழைய உறவின் எந்த சின்னமும் உங்களிடம் இருக்க வேண்டாம். நான் இன்னொருவர் மனைவி. நீங்கள் என்னை அடியோடு மறந்துவிட வேண்டும். என் நினைவு கூட உங்கள் நெஞ்சத்தில் இருக்கக்கூடாது டாக்டர். சீதா, நான் கண்ட கனவுகள் அழிந்த பின்னும், கட்டிய கோட்டைகள் இடிந்த பின்னும், கற்பனை எண்ணங்கள் சிதைந்த பின்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன் நினைவுதான் சீதா, நினைவுதான். உங்கள் சந்தோஷமும் நிம்மதியும் நிர்மூலமானதற்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன் டாக்டர். வேண்டாம் சீதா, வேண்டாம். இது உன் தவறில்லை. கருகி போன ஆசைகளையும் கடந்த கால நிகழ்ச்சிகளையும் என் இதயத்தில் தேக்கி வைத்து துடித்துக் கொண்டிருக்கிறேனே, அதுதான் என் தவறு. நடந்ததை மறந்து விடுங்கள் டாக்டர். முயன்றேன் சீதா, முடியவில்லை. சந்திப்பும் பிரிவும் வாழ்க்கையில் சகஜம். அதை நினைத்து சஞ்சலப்படுவதால் என்ன பலன் சொல்லுங்கள். விரக்தி அடைந்த என் உள்ளத்திற்கு உன் வேதாந்தம் ஆறுதல் அளிக்காது சீதா. எந்த ஒரு மனிதனின் எதிர்காலமும் காதல் என்னும் அஸ்திவாரத்தின் மீது அமைக்கப்படவில்லை டாக்டர். உங்கள் பவித்திரமான தொழிலும் அதனால் நீங்கள் அடைய வேண்டிய புகழும் கேவலம் ஒரு பெண்ணினால், அதுவும் என்னால் பாதிக்கப்படுகிறது என்பதை நினைக்கும் போது மனித சமுதாயத்திற்கே நான் ஒரு துரோகியாக மாறிவிட்டேன் என்பதை உணர்கிறேன் டாக்டர். வேதனைப்படுகிறேன் சீதா. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை மறந்து விடுங்கள் டாக்டர். உன்னை போல் என் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ள என்னால் முடியவில்லையே சீதா. ஒரு பண்புள்ள மனைவியாக வாழ்வதை நான் என் கடமையாக்கிக் கொண்டேன் டாக்டர். நெஞ்சம் என்பது ஒரு புனிதமான ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணிற்கு கணவன் தான் தெய்வம் என்பதை உணர்ந்தவள் நான், மறந்தவள் அல்ல. ஆகவே என் இதய கோவிலில் தெய்வமாக வீற்றிருக்க என் கணவருக்குத்தான் உரிமை உண்டே தவிர வேறு யாருக்கும் அங்கிடமில்லை. உண்மையை சொல்கிறேன் டாக்டர். உங்கள் முன் என் கணவரின் உயிருக்கு மன்றாடும் அவனையாகத்தான் இருக்கிறேனே தவிர ஒரு நோயாளியின் மனைவியாகத்தான் இருக்கிறேனே தவிர உங்களின் பழைய காதலியாக நிற்கவில்லை. என் இதயத்தில் இப்போது உங்கள் நினைவின் சாயல் கூட இல்லை. நீங்கள் ஒரு டாக்டர். என் கண்ணீரை துடைக்க வேண்டிய நீங்கள் என் கண்ணியத்தை குறைத்து விடாதீர்கள். நீங்கள் பண்புள்ளவராக இருந்தால், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளமுடையவராக இருந்தால் என்னுடைய போட்டோவை நீங்கள் வைத்திருப்பது தவறு. அதை நான் வெறுக்கிறேன்.
சீதா, நல்லவர் ஒருவர் இங்கு டாக்டராக இருப்பார் என்று எதிர்பார்த்தேன். சீதா. இதோ ஒரு போட்டோ. அமைதியற்ற எனக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரே ஒரு நினைவு சின்னம். இன்று இதையும் இழந்து விட்டு சுற்றிதானே சீதா? எனக்கு வேண்டாங்க. உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். என்னங்க ஆஸ்பத்திரியில கூட விளையாட்டு? சீதா, மனமொத்த தம்பதிகளுக்கு ஆஸ்பத்திரியும் வீடும் ஒண்ணுதான். ப்ளீஸ். எம்மா எம்மாடி இங்க நவநீதான ஒரு பொண்ணு இருந்தது, அது எங்க போயிருக்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். டீ குடிக்க போயிருக்குதா? பீட்டர், பீட்டர், எனக்கா ஒரு சின்ன வேலை. 7ஆம் நம்பர் ரூம் நோயாளிக்காக ஆபரேஷன் தியேட்டர்ல சின்ன டாக்டர் காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் எடுத்துட்டு போயே. போயா, உன் வேலை செய்யறதா? நமக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. சீக்கிரம் போ. நான் சீக்கிரமா போயிட்டு வந்தேன். யா, நோயாளிக்கு மயக்க மருந்தாவது குடிச்சாயா? என்ன சும்மா போறான்? சுத்த சோம்பேறி பசங்களா இருக்காங்க. அடா பாவிங்களா, ஆபரேஷனுக்கு போற பேஷண்ட் அம்போன்னு வெராண்டாலே விட்டு போட்டானுங்களே. சுத்த பொறுப்பு இல்லாத பசங்க. சே, இந்த ஆஸ்பத்திரியில நான் ஒருத்தர் இல்லைன்னா ஒரே ரகடாதான். சே, 7ஆம் நம்பர் என்ன கணம் கணக்குறாங்க. பீட்டர், பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கல, நீ பாட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறீங்க. ஐ எம் சாரி டாக்டர், இது வந்து சதாசிவம் செய்ய வேண்டிய டியூட்டி. என் தலையில கட்டிட்டான். இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்ஜெக்ஷன் தானே. ஓஎஸ். நான் வந்து என்னையா கண்டத்துல வந்து படுக்கிறேன். தள்ளு தள்ளு தள்ளு. டாக்டர், இன்ஜெக்ஷன் இப்பவே கொடுக்கணுமா? ஏன் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க சொல்றியா? தட்ஸ் பெட்டர். தள்ளியா? ஓஎஸ். என்னமா கலாட்டாங்க சார்? ஒண்ணு இல்ல சார், சதாசிவம் வந்து ஸ்ட்ரெச்சர் ஆளு. என்னமா வளர்ற? இதுவா 7ஆம் நம்பர் பேஷண்ட்? இல்ல சார், இது 7ஆம் நம்பர் பேஷண்ட் இல்ல சார், இது 4ஆம் நம்பர் ரூம் விருந்தாளி. யூ நோ தட் நவநீதம். நீ எப்படி பண்ணதுல வந்தா? யார் எழுதுறீங்க? ஆமா, நான் நேற்று ராத்திரி 3வது ஆட்டம் பயாஸ்கோப் பார்த்தேன். லேசா தூக்கம் வந்துச்சு. இங்க பெஞ்சு கிடந்துச்சு, நான் இங்க வந்து படுத்துச்சு. ஆமா, நீ இங்க வந்து படுத்துச்சு. இந்த முட்டாள் ஒண்ணு ஆபரேஷன் பண்றதுக்கு கொண்டு வந்துட்டான். நல்ல காலம் மயக்க மருந்தோட விட்டாங்க. வயிற்று அறுத்துருப்பாங்க பாவி. பீட்டர், நீ வர வர பொறுப்பு எல்லாம் நடந்துக்கிற. சரி சரி, இந்த ஆளை கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வை. மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். 1/2 மணி நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். மயக்க மருந்தா? எனக்கா? இது தெரிஞ்சிருந்தா பட்டணத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு. எல்லாரும் சேர்ந்து எனக்கு மயக்க மருந்து குடிச்சிட்டாங்களே. டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். அவருக்கு திடீர்னு மாறுதல் ஏற்பட்டு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எப்போது வரதில்லை, ஆனா இவ்வளவு சீரியஸ் அவர் எப்பவுமே அவதிப்பட்டதில்லை. டாக்டர், இப்படி திடீர்னு மாறுதல் ஏற்படுறது ரொம்ப அபாயமா டாக்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாத. டாக்டர், டாக்டர், என்னால வலி தாங்க முடியல டாக்டர். கவலைப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே டாக்டர். தூக்கம் வரதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. பயப்பட வேண்டாம். இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு மார்வலி வந்து சகஜம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் பிறகு வரேன். சீதா,
கொஞ்ச நேரம் தூங்குங்க. வேணும், ராத்திரி நேரத்துல வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிச்சுங்க டாக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. உள்ள வாங்க, உட்காருங்க. டாக்டர், என்கிட்ட ஒரு உண்மையை நீங்க மறைக்காம சொல்லணும். இது வரைக்கும் நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன் வேணும். அப்படி இல்லை, என் மனசு துன்பப்படக்கூடாதுன்னு நீங்க பொய் சொல்லி இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு ஆபரேஷன் நடந்தா நான் பிழைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கோழை இல்ல டாக்டர். உங்க மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை தைரியமா சொல்லுங்க. நீங்க பிழைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்க வேணும். நம்பிக்கை நிறைய இருக்கலாம், ஆனா என் நிலைமை அபாயகரமானது தானே வேணும். டாக்டர், நான் சாகிறத பத்தி கவலைப்படல. நான் வாழ்ந்து சாதிக்க போறது ஒண்ணு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்தவித குறையும் ஏற்பட்டதில்லை. செல்வத்துல பிறந்த, சிறப்பா வளர்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த, அழகும் பண்பும் உள்ள பெண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வர அந்த உத்தமி என் மனசு கோணாமத்தான் நடந்துகிட்டு இருக்க. எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நீங்க அப்படித்தான் வாழ போறீங்க. டாக்டர், இதுவரைக்கும் நான் சொன்னது உண்மை, நீங்க சொல்றது ஜோசியம். உங்க நினைப்புக்கு மாறா நான் இறந்து போறதா வச்சு அப்படி நடந்தால் டாக்டர், நான் சாகும்போது என் மனசுல குறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குறையை உங்களால போக்க முடியுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். வேணும், உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். என் மனைவி ஒரு இளம் பெண், மனித உள்ளம் படைச்ச யாரும் அவ அமங்கலியா வாழ்வதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அந்த துர்பாக்கியம் அவங்களுக்கு நேராது வேணும். டாக்டர், நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். சத்தியமா? உங்களை உயிருக்குள்ளா நேசிக்கிற நண்பன் கேட்கிறேன், தயங்காதீங்க டாக்டர். சொல்லுங்க வேணும். நான் இறந்துட்டா கூட மறுபடியும் அவளை சுமங்கலியாக்க வேண்டியது உங்க கடமை. அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. முடியுமா முடியாதா டாக்டர்? உங்க மனைவி சம்மதிச்சா நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கிறேன். முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ.
முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ என்னங்க பலமான சிந்தனையில் ஆழ்ந்துட்டீங்க? ஒண்ணுமில்ல சீதா, அந்த குழந்தை உமாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க, இவ்வளவு அழகும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கிற குழந்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் கண் திருஷ்டி அதுக்கு பட்டடும் போல இருக்கு. அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஆபரேஷன் ஆமே டாக்டர் சொன்னார் சீதா. அந்த குழந்தைனுடைய தாயை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனை இருக்குங்க. அவளுக்குன்னு இருக்கிறது அந்த குழந்தை ஒண்ணுதான். சின்ன வயசுலயே அவ கணவன் எழுந்துட்டா. ஓ, விதவையா? ஆமாங்க, அந்த கோலத்துல அவளை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீதா, என்னங்க இளம் வயசுல விதவை ஆகிறது ரொம்ப கொடுமை இல்ல? ஏன் சீதா, எனக்கு ஏதாவது விபரீதம் நடந்துட்டா? உங்க கால விழுந்து கேட்கிறேன், விளையாட்டா கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்பவுமே நல்லது கெட்டது ரெண்டையும் சிந்திச்சு பார்க்கணும் சீதா. வேண்டாங்க, கெட்டது சிந்திச்சு பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு இல்ல சீதா, அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டா? ஏற்படாதுங்க, ஏற்படக்கூடாது. பயங்கரமான கற்பனைகள் தயவு செய்து வேண்டாம். கற்பனையே பயங்கரமா இருந்தா உண்மையை நீ எப்படி சகிச்சுக்க முடியும்? நான் பூஜிக்கிற தெய்வம் உண்மையா இருந்தா நீங்க நினைக்கிற உண்மையும் பொய்யா? சீதா, நானும் சாக விரும்பல. எனக்கு மட்டும் சாகணும்னு ஆசையா இல்லை. உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு பாசம், உன் எதிர்காலத்தை பத்தி நான் நினைக்கிறேன். நீ அமங்கலியா இருந்து அல்லல் படக்கூடாதுன்னு என் நெஞ்சு துடிக்குது. கணவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெண்களுடைய பண்பு நீதானே சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், நான் இறந்தாலும் நீ 2வது கல்யாணம் செய்துவிட்டு சுமங்கலியா வாழ. அம்மா வாங்கம்மா. வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. நாளைக்கு மறுபடியும் வருவீங்கல்ல? வருவேன். எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. நீங்க என் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு என்னால முடிஞ்ச எதையும் செய்ய தயாரா இருக்கேம்மா. ஒண்ணுமில்லை, நாளை காலையில நீங்க வரும்போது எனக்கு நிறைய பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வரணும். இந்தாங்க பணம். பூவும் மஞ்சளுமா? ஆமா, எனக்கு தேவையாது, நிறைய தேவை. மறந்துடாதீங்கம்மா. உள்ள வாங்கம்மா. இந்தாங்கம்மா பூவும் மஞ்சளும். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நேத்து நீங்க திடீர்னு வந்து என்ன பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வர சொன்ன உடனே உங்க வேதனைக்கு காரணம் தெரியாம நான் குழப்பம் அடைஞ்சிட்டேம்மா. அம்மா, இன்னும் 8 நாள் என் கணவருக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அவர் பிழைக்கிறதே கஷ்டம் டாக்டர் சொல்றாங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பூவும் மஞ்சளும் உங்களுக்கு சாஸ்வதமா நிலைக்கும். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டாரம்மா. நான் அவரை தாமா பூரணமா நம்பியிருக்கேன். தைரியமா இருங்கம்மா, நான் வரேன். ஏன் டாக்டர், நாளைக்கு குழந்தைக்கு ஆபரேஷன் நடந்தா ஒன்னும் ஆபத்து இல்லையே? இது சாதாரண ஆபரேஷன், பயப்பட வேண்டியதில்லை. இத பாருங்க,
இன்னைக்கு குழந்தை ஜாஸ்தி அழியாம நிறைய ஓய்வு எடுத்துக்கணும். நீங்க எப்பவும் கூட இருக்கிறது நல்லது. நான் வரட்டுமா? சரிங்க. நான் வரேன் பாப்பா. சீரியோ சீரியோ. அம்மா, எப்பவும் என்னோட நானே இருப்பேன். ஆமாண்டா கண்ணு, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். அம்மா வாங்கம்மா. அக்கா, எனக்கு நாளைக்கு ஆபரேஷன் டாக்டர் மாமா சொன்னாரு. இந்த குங்குமம் இது இருக்குக்கா. இதை வச்சுக்கிட்டா உடம்பு குணமா? ஒன்னும் தாயே. எதுக்குமா? தாயே, தாத்தாக்கு, அக்காவுக்கு எல்லாருக்கும் தர போறேன். இந்த அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தான் மனசு சரியில்லைம்மா. நீங்க அப்படி இருக்க கூடாதுங்க, தைரியமா இருக்கணும். அக்கா அக்கா, இந்தாயே குங்குமம்மா. இதை வச்சுக்கிட்டா உடம்பு சரியாகும்னு சீதாக்கா சொன்னாங்க. கண்ணு போயிட்டு வரேன்க்கா. தாத்தா தாத்தா, நெத்தி காட்டுங்களே. ஏம்மா? இதை வச்சுக்கிட்டா உடம்பு குணமாகும். அப்போ நீயே வச்சு. இப்படி எல்லாம் நீ அலையக்கூடாது தெரியுமா? அம்மா கூப்பிடாங்க, போய் படுத்து தூங்குமா. ஏம்மா, அவ இங்கேயேதான் இருக்கட்டுமே. இல்ல தாத்தா, எனக்கு நாளைக்கு ஆபரேஷன், நான் வரேன். பாவம், சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டிருக்க வேண்டாம். இந்த குழந்தை பிழைக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லைங்க ஐயா. அந்த குழந்தை பிழைக்கலன்னா அப்படியெல்லாம் ஏமா நினைக்கணும்? நல்லதையே நினைப்போமே. ஐயா, என் மனசுல ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு. அதை கடவுள் நிறைவேற்றிட்டா என் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அது என்னம்மா அப்படிப்பட்ட எண்ணம்? அது மத்தவங்களுக்கு அர்த்தமற்றதா இருக்கலாம், ஆனா அதுவே என் எதிர்காலத்துக்கு ஏற்படக்கூடிய முடிவுன்னு என் மனசாட்சி நினைக்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயா, இந்த குழந்தை பிழைச்சாதான் என் கணவரும் பிழைப்பாரு. இந்த ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சாதான் என் கணவரையும் கடவுள் காப்பாத்துவாருன்னு என் மனசுக்கு தோணுது. இது வெறும் குருட்டு நம்பிக்கைம்மா. எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா அந்த நம்பிக்கை தான் என் மனசுல இப்ப உறுதியா நிலைச்சிருக்கு. அது என்னால மாத்த முடியலைங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் துணை செய்வாரம்மா. நான் வரேங்க. நல்லது. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஓகே நர்ஸ், சரியா 8 மணிக்கு குழந்தை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போகணும். எஸ் டாக்டர். நாகேஷ், கரெக்டா 8 மணிக்கு நாம ஆபரேஷன் ஆரம்பிச்சணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. ஓகே டாக்டர். கடவுள் கிருபையினாலே கவலைப்படாதீங்க. இந்த ஆபரேஷன் எப்பப்பா முடியும்? இன்னும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடுங்க. சீதா, இந்த ஆபரேஷன் எப்ப முடியுமா? சீக்கிரத்துல முடிஞ்சிடும் சொன்னாங்க. அந்த குழந்தையுடைய தாய் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க. அவங்களுக்காகத்தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். அம்மா, காஃபி சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாமா? அப்படி சொல்லாதீங்கம்மா.
காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல நீங்க. வேண்டாம் சீதா, எனக்காகவாது சாப்பிடுங்கம்மா. டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சது, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. அம்மா, குழந்தை எப்போ பார்க்கலாம்? இன்னும் 1/2 மணி நேரத்துல பார்க்கலாம். சீதா. உமா, உமா. அம்மா, என் செல்வமே, கடவுள் தான் என் வயிற்றுல பாலை வாத்தாரு. அம்மா, குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துங்கம்மா. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தயவு செய்து கொஞ்சம் வெளியே போறீங்களா? குழந்தை கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கணும். சரி வாம்மா. ஐயா, இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் கிருபையினாலே குழந்தையும் பிழைச்சது. இனிமே என் கணவரும் பிழைச்சிடுவார். டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு பிச்சு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஆகல. ஐயோ, குழந்தைக்கு வலிப்பு வந்துருச்சாமே, ரொம்ப ஆபத்தாச்சே. டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு பிட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். எஸ் டாக்டர். ஏன் டாக்டர், குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? தற்சமயம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. இப்போ மணி 5 ஆச்சு. இன்னும் 3 மணி நேரம் போனாதான், அதாவது 8 மணி தாண்டினதுக்கு அப்புறம் குழந்தை பிடிக்கிறத பத்தி நிச்சயமா சொல்ல முடியும். துள்ளி வரும் மான் குட்டி துயில் மடுத்து கிடக்கின்றான். பள்ளி கொள்ள வைத்தவனே பரம்பொருளே கண் திறவாய். வெள்ளத்தினுள்ளே விளையாடும் திருமகனை உள்ளத்தில் வைத்து உயிர் தருவாய் பெம்மானே. ஆடாத மணிக்கரங்கள் ஆடுமாறு அருள் புரிவாய். அசையாத பொன்னுடலம் அசையுமாறு அருள் புரிவாய். பேசாத திருவாயும் பேசுமாறருள் புரிவாய். பெற்றாரை பெற்றெடுத்த பெம்மானே பரம்பொருளே. சீக்கிரம் கொண்டு வாய. டாக்டர், அதிர்ச்சியினால ஏற்பட்ட மயக்கம் இது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது வேணும். ஆனா தற்சமயம் ஒண்ணும் பயம் இல்லை. காலையில சரியா போயிடும்.
டாக்டர்